ஹலோ ஆல், டே 3 எப்பயும் போல தான். ஈவினிங் எழுந்திரிச்சேன், டீ குடித்தேன், சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ் கிளம்பிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி வீக்லி 5 days டான்ஸ் கிளாஸ் இருக்கும். ஃபார் த பாஸ்ட் 2.5 years ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன். லைக் டான்ஸ் இஸ் லைக் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாப் ப்ரியாரிட்டி திங் என் லைஃப்பில். And it is literally the only thing that keeps me sane. That being said, டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரப்போ ஒரு சின்ன சம்பவம் பண்ணிட்டேன். எனக்கு முன்னாடி இருந்த கார் சடன் பிரேக் போட்டான். நானும் அப்படியே பிரேக் பிடிச்சேன். ரோட்டில் நல்லா அந்த ஜல்லிலாம் கொட்டி வச்சுருந்தாங்க, அந்த நல்லா அந்த ஸ்கிட் ஆகிறதுக்கு வசதியாக. ஸோ நான் பிரேக் பிடிச்சோடனே அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்கிட் ஆகிட்டேன். என் கூட வேற ஒரு ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருந்தேன். நான் ஸ்கிட் ஆனதில் நல்ல வேலை அவள் ரிஃப்ளெக்ஸ் வேலை செஞ்சு அவள் டக்குன்னு ஒரு ஜம்ப் பண்ணிட்டா. ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா, அப்படியே ஸ்கிட் ஆனதில் என் கால் வந்து வண்டி கீழே மாட்டி ட்விஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனான். ஆக்சுவலி அவங்க ஃபேமிலி டாக்டர் தான். அவங்க வந்து பார்த்துட்டு அட்லீஸ்ட் மினிமம் 10 days ஆகுமா உனக்கு ஹீல் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், எனக்கு ஏதோ எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஐ பர்ஸ்டட் அவுட் க்ரைங், லைக் செம்மையாக ஆட ஆரம்பிச்சிட்டேன். யாருடா ஒரு 5-10 நாள் ஆடக்கூடாதுன்றதுக்கு எதுக்கு இவ்வளோ அழுது, எதுக்கு இவ்வளோ பண்ணுறா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எட்ஜ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூஷனில் தான் ஐ பின் ட்ரைனிங். அண்ட் எவ்ரி இயர் வந்து தே வில் கண்டக்ட் அ ஷோ கேஸ். ஓகேவா? அண்ட் எப்படா ஷோ கேஸ் வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஹோல் இயர் வெயிட் பண்ணுவேன். அண்ட் இட்ஸ் திஸ் February. ஸோ இப்படி ஒரு இன்ஜுரின்னு உடனே ஐயோ இப்போ ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதா, ஆட முடியாதான்னு ரொம்ப டெவஸ்டேட்டிங் ஆயிடுச்சு எனக்கு. இவ்வளோ நடந்ததில் எனக்கு செம்மையாக ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணலாம், கொஞ்சம் நமக்கு சம் கைண்ட் ஆஃப் கம்ஃபர்ட் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப டெம்ப்ட் ஆயிடுச்சு. என்ன கஷ்டம், என்ன ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் பேசிக்காக நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் இல்லையா? நமக்கு ஒரு விஷயம் நடந்தால் நம்ம என்ன வேணால் பண்ணலாம், we can just lose our mind and go nuts அப்படின்னு இல்லாமல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். we have an audience, we have people that support us அப்படின்றப்போ we should be responsible at least for them. இன்றைக்கும் நான் வந்து வெளியில் அவுட் சைட் ஃபுட்டோ ஜங்கோ எதுவும் சாப்பிடாம ஹோம் மேட் ஃபுட் தான் சாப்பிட்டேன். ஸோ டே 3 ரொம்பவே சேலஞ்சிங்காக பயங்கரமாக நடந்து முடிஞ்சுது. இந்த 10 நாள் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்ற மாதிரி இருக்குது. டு பி ஹானஸ்ட், போதும் 10 நாளைக்கும் சேர்த்து எனக்கு இன்றைக்கே நடந்த மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு மட்டுமே ட்ராஜடி டேவாக இருந்துக்கட்டும். அடுத்த 7 நாள் அது நிம்மதியாக போகணுன்னு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், பை. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா